நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, திருமணத்திற்கு வரன் பார்க்கும் பொழுது இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் என்பதை பார்க்காமல் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம். அந்த கலத்திர ஸ்தானாதிபதி வாங்கின நட்சத்திராதிபதி அவர் கேந்திர தோஷத்துக்கு ஆட்பட்டிருக்கிறாரா? 3ஆம் இடம் என்பது தாம்பத்திய ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்துக்கு மைனஸான கிரகங்கள் கூற்றிருக்கள் வீட்டிருக்கா? இது சம்சார ஜாதகமா, சன்னியாசி ஜாதகமா? இவர்களுக்கு அடுத்த திசை எப்படி இருக்குது? இந்த திசையை மட்டும் வச்சு பலன் எடுக்காமல் நெக்ஸ்ட் வரக்கூடிய திசை எப்படி இருக்குது? வாழ்க்கை இல்லறம் நல்லறமாக இருக்குமா? இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அந்த 5ஆம் இடம் எப்படி இருக்குது? 2ஆம் இடம் தனஸ்தானம் எப்படி இருக்குது? இவர்கள் பேச்சு எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு பையனுடைய பேச்சுகள் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு ஜாதகத்தில் மைனஸாக இருந்தால் கூட ஆப்போசிட் ஜாதகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி, அந்த அட்ஜஸ்டபிள்ங்கிறது 3ஆம் இடம், விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது 5ஆவது இடம். இந்த கிரக சேர்க்கைகள்லாம் பார்த்து உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ தார தோஷங்கிறது 2ஆம் தாரம்னு எழுதியிருந்தால் அதை நான் அக்யூரேட்டாக சொல்லிடுவேன். நீங்கள் 2ஆம் தாரத்திலே சுபிக்ஷமாக ஃபஸ்ட்டே 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ண வேண்டிய அமைப்பு அதிகமாக உள்ள இந்த கலியுகம். அதை பார்த்து சீர்தூக்கி அமைத்து இல்லறத்தில் நலரமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள்.